சுவாரஸ்யமான கண்டென்ட்க்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒருத்தரா இருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கிறீங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்க கீழே ஆல் கேட்கும், ஆல் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம புதுசா பார்க்குற ஒருத்தரா இருந்தா வீடியோட எண்டிங்ல உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் பேக் டு மித்தர் மிஸ்ட்ரீஸ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு கிரீப்பியான விஷயத்தை பார்க்க போறோம். அந்த கிரீப்பியான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இப்போ நம்ம உலகத்துல இருக்க, அதாவது எர்த்ல இருக்கோம். எர்த்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய விஷயங்களை, நிறைய மிஸ்ட்ரீஸ், நிறைய மித்ஸ் நம்ம இன்னும் வைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம உலகத்தின் பல்வேறு பகுதிகளை நம்ம இன்னும் கண்டறியவே இல்லை, இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை. அங்க இருக்கிற மிஸ்ட்ரீஸ், அங்க இருக்கிற உயிரினங்களை, அங்க என்ன இருக்குன்னு கூட நம்ம இன்னும் நிறைய இடத்துல பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ஹியூமன் ஜென்ரேஷன் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, மார்ஸ்க்கு போவோம், மூணுக்கு போவோம், மார்ஸை தாண்டி போவோம், பிளாக் ஹோல் பத்தி பார்ப்போம், ஸ்பேஸ்ல இருக்கிற, அதாவது விண்வெளியில இருக்கிற எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டே இருக்கோம், ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கோம். அங்க என்ன புதுசா இருக்கு, எவ்வளவு தூரம் நம்மளால பார்க்க முடியுது, மில்கிவே கேலக்சில மொத்தம் எத்தனை சோலார் சிஸ்டம் மாதிரியான சிஸ்டம்ஸ் இருக்கு, பிளானட்ஸ் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கோம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எர்த்குள்ள இருக்கிற அதாவது கடல், இந்த காலத்துல வெறும் 5% மட்டும்தான் நம்ம கண்டறியப்பட்டிருக்கோம். அதாவது மிச்சம் 95% என்ன நம்ம பார்க்கவே இல்லை. உள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாது, உள்ள என்ன இருக்கலாம் அப்படின்ற ஐடியா கூட இல்லை. ஏன்னா வந்து கடலுடைய மேற்பரப்பு வந்து ரொம்பவே கம்மியான ஆழம் இருக்கக்கூடியதான். நமக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் ஆழமே மெரியானா ட்ரென்ச் தான். அந்த மெரியானா ட்ரென்ச் தான் நம்ம வந்து ரொம்பவே ஒரு ஆழமான பகுதி அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கோம். அதுக்கு மேல ஆழமான பகுதி வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கல. பெர்முடா ட்ரையாங்கிள்லாம் இருக்கு. பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ள போயிருக்காங்க, வந்ததில்லை. போனதுல சில பேர் மட்டும்தான், ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு ஒரு விரல் விட்டு என்ற அளவு தான் அங்க இருந்து உயிரோட வந்திருக்காங்க. பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி நான் சொல்ல விரும்பல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, தனியாக வீடியோ போட்டுருவோம், ஒன்றும் கவலை இல்லை. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, கடலுடைய 5% தான் நம்ம பார்த்துருக்கோமா, 95% நம்ம பார்த்ததே இல்லையா. என்ன இருக்கும், என்ன இருக்கலாம்ப்பா உள்ள வந்து என்னென்ன இருக்கலாம். ஏன்னா வந்து கீழே வந்து வெளிச்சம் அப்படின்ற ஒண்ணு இருக்காது. சன்லைட் வந்து சீயோடைய குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் வந்து சன்லைட் போகாது, வெளிச்சம் இருக்காது. அதனால கீழே இருக்கிற உயிரினங்கள் வந்து எப்படி வேணா எவால்வேட் ஆயிருக்கலாம். ரொம்பவே ஒரு ஆக்ரோஷமான உயிரினங்களா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்பவே ஒரு சாதாரண உயிரினங்கள் கூட இருக்கலாம். அப்படி கீழே இருக்கிற உயிரினங்கள் வந்து ஒரு சில உயிரினங்கள் வந்து மேல வந்து தெரியாம சிக்கி வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ரொம்பவே அக்லியஸ்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் தான் இது. இந்த மீனை பாத்தீங்க அப்படின்னா இது பார்க்கவே ரொம்ப அருவருப்பா, வித்தியாசமா, ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா இதோடைய ஆக்சுவல் இமேஜ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது பாருங்களேன், இதுதான் இந்த மீனுடைய ஆக்சுவல் இமேஜ். கொடூரமா இருக்குல்ல. இது ஆக்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா, சீயோடைய அண்டர் வாட்டர்ல இருக்கிறனால ப்ரெஷர் அங்க வந்து அதிகமா இருக்கும். அந்த ப்ரெஷர்ல இருந்து நம்ம அதை வெளியே இழுக்கிறனால வெளியே இருக்கிற ப்ரெஷர் இது வந்து இதால தாங்க முடியாது. ஏன்னா அண்டர் ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து நார்மலான ப்ரெஷருக்கு வருது. அதோடைய ஸ்கின் வந்து தாங்க முடியாம ஸ்கின் பிஞ்சு டிஷ்யூஸ்லாம் கிழிஞ்சு போய் இந்த ஃபிஷ் வந்து இப்படி ஒரு அக்லிஸ்ட் ஃபார்முக்கு மாறிடுது. கடலுக்குள்ள ரொம்ப ஒரு டெரிஃபிக்கான ஃபார்ம்ல இருக்கு. இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா ஃபிஷ்மே டெரிஃபிக்கான ஃபார்ம்ல இருக்குமா. அதுங்களுக்கு வந்து பெருசா கண் தேவைப்படாது, பார்வை திறன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க வெளிச்சம் இருக்காத காரணத்தினால. ஓகே, மெயின் கண்டென்ட்க்கு வந்துருவோம். வீடியோடைய காரணம் எதுவோ அதுக்கான விஷயத்துக்கு வந்து 5 கிரேசியான வியர்டான கிரீப்பியான சவுண்ட்ஸ் நான் கேட்டேன். இதை வந்து இப்போ நானும் கேட்டு உங்களுக்கும் வந்து அந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க முக்கியமான விஷயம் என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து காதை மாட்டிக்கிறீங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதோடைய ஃபர்ஸ்ட் ஆடியோ என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஹம்பேக் வேல் ஹண்டிங். இந்த வேல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், திமிங்கலம். இந்த திமிங்கலத்துடைய ஹண்டிங் சவுண்டு தான் இப்போ நீங்க கேட்டுக்கிற இந்த சவுண்ட். வேல்ஸ் வந்து எப்படி ஹண்ட் பண்ணுது அப்படின்னா, நிறைய உயிரினங்கள், நிறைய கடல் உயிரினங்கள் வந்து டால்பின்ஸா இருக்கட்டும், வேல்ஸா இருக்கட்டும், வேல்லே நிறைய உயிரினங்கள் இருக்கு. இந்த வேல்ஸ்லாம் எப்படி ஹண்ட் பண்ணும்னா, அதோடைய அல்ட்ராசோனிக் சவுண்டை வச்சு, அல்ட்ராசவுண்ட்ஸை வச்சு பாஸ் பண்ணி தான் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஹண்ட் பண்றதுக்காகவும் இந்த சவுண்டை யூஸ் பண்ணிக்குதா. ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். செகண்ட் இடத்துல நீங்க பார்க்க போறது வந்து ரொம்பவே ஒரு வியர்டான சத்தம். எப்படின்னு அதை பார்த்துக்கலாம். செகண்ட் இடத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்மரைன் வந்து போயிட்டு இருக்கு. இதோடைய இந்த சத்தத்துடைய பிஹைண்ட் சீன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, சப்மரைன் வந்து கடலுக்கு நடுவில் போயிட்டு இருக்கு. கடலுக்கு நடுவில் அப்படி சப்மரைன் போயிட்டு இருந்தப்போ இந்த சப்மரைனுக்கு கீழே ஒரு விஷயம் உரசிட்டு போனோமா சத்தம் கேட்டு இருக்கு. பொதுவாக மீன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்தோம்னா, சாஃப்டா, ஃபிளஃபியா, ஸ்மூத்தா தான் இருக்கும். சப்மரைன் கீழே அப்படி ஒரு வேலை ஏதாவது ஒரு விஷயம் உரசிக்கிட்டு போனா கூட சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உரசுற மாதிரி கேட்கும். லைக் ஒரு பிளாஸ்டிக் வந்து ஒரு விஷயம் உரசுற மாதிரி கேட்குமே தவிர இவ்வளவு எஃபெக்டிவா கேட்காது. ஏன் இவ்வளவு எஃபெக்டிவா கேட்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒன்னு நெயில்ஸா இருக்கணும், லைக் நகங்களா இருக்கணும், இல்ல போன்ஸா இருக்கணும்.
ஃபிஷ்ஷுடைய முதுகெலும்புல இருக்கக்கூடிய ஃபின்ல இருக்கக்கூடிய அந்த போனா இருக்கணும், அதோடைய முற்களா இருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் உரசினாதான் இவ்வளவு சத்தமா கேட்கும். சப்மரீனை உரசக்கூடிய அளவுக்கு இந்த சத்தத்தை கிரியேட் பண்ற அளவுக்கு அந்த உயிரினம் பெருசா இருந்தாதான் இந்த சத்தம்ன்றது கிரியேட் ஆகும். ஒரு உயிரினம் உரசி பார்த்துருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதோட சண்டை போறதுக்காக ரெடியான ஒன்னாதான் இருந்திருக்கணும். அப்படின்னா அது ஒரு பெரிய உயிரினமா தான் இருந்திருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி தேர்ட் வீடியோ. மூணாவது சண்டை பார்த்துக்கலாம். சொன்னா பாத்தீங்கன்னா பெலுகா வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேல் வகை உயிரினம்னா இந்த வேலுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா ரொம்பவே ஷார்ப்பான ஒரு பவர் இருக்கு. பாத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்டை பாஸ் பண்ணி ஆப்போசிட்ல என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு, என்ன சைஸ் ஆப்ஜெக்ட் இருக்குன்றது இதெல்லாம் எக்ஸாக்டா துல்லியமா அளவிட முடியும். இதை வந்து பர்ஃபெக்டா வந்து வளர்த்துருக்காங்க. லைக் பெட் மாதிரி வளர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சில் விட்டு வந்து அங்க இருக்கிற ஏதாவது சப்மரைன்ஸ் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது பாம் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் இருக்கா கடல்ல அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா வளர்த்து மிலிட்டரி வந்து வச்சிருக்காங்க. அப்படி மிலிட்டரி வச்சுட்டு இருந்தப்போ என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பெலுகா வேல் வந்து என்ன செஞ்சிருக்குன்னா ஒரு டைவர் வந்து உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்காரு. உள்ள போயிட்டு வந்தப்போ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ கடலுக்குள்ள வந்து பேசுற மாதிரி கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு. வெளியே இருந்து யாருமே நம்பல. அப்படி நம்பாதப்போ அவங்க இந்த ஷிப்ல இருக்கிற ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் வந்து கடல்ல இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அந்த ரெக்கார்டிங் சத்தம் தான் இது. இந்த வேல் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஹியூமனை இமிடேட் பண்ணுது. ஹியூமன் எப்படி பேசுவாங்களோ அந்த சத்தத்தை இது கேட்டு கேப்சர் பண்ணி ஹியூமனுடைய வாய்ஸை ஹியூமனோட பேசுறத இமிடேட் பண்ணுது. அனிமல்ஸ் வந்து கொஞ்சம் அறிவு கூட இருந்துச்சுன்னா அதுக்கு இருக்கிற சக்தியில வச்சு என்ன வேலை பண்ணலாம். இப்போ 4வது இடத்துல இருக்கக்கூடிய சத்தம் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். நான் சொன்னேன்ல மரியானா ட்ரென்ச். இந்த மரியானா ட்ரென்ச் தான் இருக்கிறதுலையே ஆழமான ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மரியானா ட்ரென்ச்ல வந்து மேக்ஸிமம் எதுவுமே போக முடியாது. ஏன்னா அந்த மரியானா ட்ரென்ச் வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கிற ஒரு இடம். இந்த அதிகமான இருக்கிற இடத்துல வந்து குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல ஒரு ரெகுலர் டைவரா இருக்கட்டும், ஒரு ரெகுலர் சப்மரீனா இருக்கட்டும் போக முடியாது. சப்மரீனா இருந்தாலும் கிரஷ் ஆகும், மனசுல இருந்தா சொல்லவே தேவையில்ல, சிங்கி செத்து போயிருவோம். அப்படி இருக்கிற இந்த இடத்துல இருந்து ரொம்ப ஒரு வியர்டான ரேடியோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் மாதிரி கேட்குது ரொம்பவே ஆழத்துல இருந்து. இதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி இதுக்கு தெரியவே இல்லை. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்துச்சுன்னா சொல்லாம தவிர அக்யூரேட்டா நினைச்சுன்றது யாருக்குமே தெரியாது அவனுக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில வந்து நம்ம மார்ஸை போய் கண்டறிய போறோம். லைக் மார்ஸை வந்து நம்ம ஹியூமனுக்கு சரியான கான்ட்ரவர்சி வேணாம். நம்ம வந்து ஸ்பேஸை ரிசர்ச் பண்ண போறோம். ஸ்பேஸை வந்து நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறோம். உலகத்துல இருக்கிற ஃப்ராங்கா சொல்றேன், லேண்ட் சர்ஃபேஸா இருக்கட்டும், லேண்ட் அட்மாஸ்பியரா இருக்கட்டும், வாட்டர் அட்மாஸ்பியரா இருக்கட்டும், இன்னும் லேண்ட்லேயே சொல்றேன் நிறைய இடங்கள் வந்து இன்னும் கண்டறியப்படவே இல்லை. நிறைய விஷயங்கள் இன்னும் பார்க்கவே படவே இல்லை. வெறும் நம்ம ஒரு 70-80% தான் பார்த்துருப்போம். பார்க்காத நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. பார்த்து வெளியே சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா கடல்ல வெறும் 5% தான் பண்ணிருக்கோம். 95% பண்ணலையா பண்ண முடியலையான்னு யாருக்கும் தெரியல. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாத்துலயும் போடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒருத்தரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நீங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி கீழே இன்னொரு ஆப்ஷன் காட்டும், ஆல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். உங்கள் ஆசிக்.